பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களோடு பேசுவது, ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். வேத வசனத்தை தெளிவாக அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தில் நடக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்கணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால் அந்த சத்தியத்தை அறிந்து அந்த வசனத்திற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அதே மாதிரி நானும் ஜெபத்தை குறித்து, கடைசி காலம் ஆயிட்டு, எழுப்புதல் காலம் சமீபமானதுனால ஜெபத்தை குறித்து தொடர்ச்சியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்து வருகிறார். சரி, நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்த பல காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஜெபத்தினுடைய பலவிதமான நிலைகள், அதை குறித்து தான் பேசி வருகிறோம்ல. இந்த நாளில் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பதை குறித்து பேசினோம், விழித்திருந்து ஜெபிப்பதை குறித்து பேசினோம். அது மாத்திரல்ல, உபவாசத்துடன் ஜெபிப்பதை குறித்து கடைசியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். உபவாச ஜெபம் எவ்வளவு அவசியம், நமக்காக, நம் குடும்பத்துக்காக உபவாசித்து ஜெபிப்பது, நம்முடைய சபைக்காக உபவாசித்து ஜெபிப்பது, தேசத்துக்காக உபவாசித்து ஜெபிப்பது, இந்த மாதிரி உபவாச ஜெபத்தை குறித்த பல காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். உபவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? ரொம்ப அவசியம். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசத்தை ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். உபவாச ஜெபத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள். இந்த நாளில் இயேசு ஜெபத்தை குறித்து சொன்ன இன்னொரு அற்புதமான காரியம், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது புதிய ஏற்பாட்டில் 28வது பக்கம் பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியிலிருந்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் அது கட்டாயம் ஆகும் என்பதாக சொல்லப்படுகிற. அப்போது ஒரு மனதுடன் ஜெபம் பண்ணுவது, அதாவது ஒரு மனதுடன் ஜெபம் பண்ண வேண்டும். இது 7வது காரியம். ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தோம்ல, ஒரு மனதுடன் ஜெபிப்பதை குறித்து இயேசுவை தெளிவாக சொல்லுகிறார். அதனால்தான் நீங்கள் ஊழியக்காரராக எங்களிடத்தில் ஜெபிக்க அநேகர் வருவாங்க. சுகத்துக்காக ஜெபிக்கணும், விடுதலைக்காக ஜெபிக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி. அப்படி வரும்பொழுது நான் அதை நல்லா கவனிப்பேன். யார் ஒரு மனமாக இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க கூட நாங்கள் இணைந்து ஜெபிக்க முடியும். அவங்க சின்சியராக ஜெபிக்கும் போது, ஆவியானவர் இணைத்து ஜெபிக்க வைக்கும்போது 2 பேர் ஒருமனப்படணும்ல. உங்களோட நான் ஊழியக்காரனாக இணைந்து ஒருமனப்பட்டு உங்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தின்படி தான் அற்புதம் நடக்கிறது. பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் பிதாவினால் உண்டாகும். ஆண்டவரே உங்களுக்கு சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஜெபிக்கும் போது சுகம் உண்டாயிரும். இவங்களுக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும் ஜெபிக்கும் போது அது உண்டாக்கிவிடும். ஆனால் ஒரு மனம் அவசியம். சில சமயத்தில் பார்த்துருக்கிற, நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சின்சியராக ஜெபிச்சா இவங்க கண்ணை தந்து அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே முழங்கால நிற்பாங்க. ஒரு மனம் வராது. ஊழியக்காரனோட ஒரு மனப்பட மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் அற்புதங்களை பெறுவது இல்லை. ஜெப நேரத்தில் கூட பாருங்களேன், கொஞ்சம் பேர் அற்புதம் பற்றி சாட்சி சொல்கிறாங்க, பலர் அற்புதம் பெறுவதில்லை. எதனாலன்னா அவங்க ஒருமனப்படுவது இல்லை. இதுதான் தவறு. இதை உணர்வதே இல்லை. ஏன்னா ஊழியக்காரனை மந்திரவாதி மாதிரி நினைக்கிறார். அவர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டா எல்லாம் நடந்துடும் அப்படின்னு இவங்க ஜெபம் பண்ணுறதே இல்லை. இவங்க கர்த்தர் கூட இணைந்து ஒருமனமாய் வேண்டிக் கொள்வது இல்லை. அதனால தான் நிறைய பேர் அற்புதம் பெற்றுக்கொள்வது இல்லை. நீங்கள் ஒருமனப்படாமல் சும்மா ஊழியக்காரனை தலை நீட்டுறதுனால அற்புதம் நடக்க போகிறதில்லை. ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஊழியக்காரரோடு நீங்கள் ஒருமனப்படணும். அப்போ ஊழியக்காரர் உங்களோட ஒருமனப்படணும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக வேண்டிக் கொள்ளும்போது பூமியிலே
2 பேர் ஒருமனப்பட்டு எதை குறித்து வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் சொல்றார், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், அது குடும்ப காரியமாக இருக்கலாம், உடைய வேலை காரியமாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப ரட்சிப்பாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், உடைய தொழில் காரியமாக இருக்கலாம், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், அப்போ ஒரு ஊழியக்காரிடத்தில் உங்கள் பாஸ்டர் இடத்துல ஜெபிக்க போகிறீங்க. ஊழியக்காரிடத்தில் ஜெபிக்க போனால் நமக்கு ஒரு பழக்கம், ஊழியக்காரனை பார்த்துட்டாலே தலை நீட்டி ஜெபிக்க சொல்லணும். ஆனால் எதுக்கு ஜெபிக்கணும்னா தெரியாது. அப்போ ஒன்னஸ் இல்லை, அது சும்மா பேருக்கான ஜெபம். அந்த ஜெபத்தில் பயன் இல்லை. பார்க்கும்போதெல்லாம் ஜெபிக்க சொல்கிறேன். அப்போ ரொம்ப விசுவாசமாக இருக்கிற மாதிரி, ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிற மாதிரி காண்பித்து கொள்ளுவார். ஒருமனப்படணும். சிலர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படியே யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இருதயத்தில் எதுக்கு ஜெபிக்கணும்னு தீர்மானமே இல்லை. அப்போ சொல்லுங்கள், அப்போ நான் எப்படி அவங்களோட ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும்? எப்படி அற்புதம் நடக்கும்? இதனால தான் நிறைய பேர் அற்புதமே பெறுவதில்லை. சும்மா போய் ஜெபிச்சுட்டு போகிறேன், அவங்களுக்கு திருப்தி, நான் ஊழியக்கார்ட்ட ஜெபிச்சுக்கிட்டேன்னு. கேட்டால் எதுக்குன்னு சொல்ல தெரியாது, அப்படியே முழிப்பாங்க. ஜெபிக்க சொன்ன சிலரை நான் பார்ப்பேன், ஜெபிக்கும்போது ஆண்டோடைய பிரசன்ன தடைப்படும். என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க கண்ணை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரன் தான் ஜெபிக்கணும், இவங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்தார் ஜெபிக்க வரும்போது நீங்கள் ஜெபிக்கணும், உத்தரவாதம் எடுத்தேன்னு சொன்னால் ஒருமனப்பட்டு ஜெபிக்க மாட்டாங்க. அவருக்கு ஜெபிக்க சொல்லிட்டு இவங்க அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. அப்போ இருதயம் அங்கே ஒருமனப்படாததுனால அற்புதம் நடப்பது இல்லை. நல்லா அறிந்து கொள்ளுங்க, இயேசு சொன்ன வார்த்தையை. இனிமேல் நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க போனாலும் சரி, உங்கள் ஊழியக்காரனிடத்தில் ஜெபிக்க போனாலும் சரி, முதல்ல தீர்மானம், எதுக்காக ஜெபிக்கணும்? இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணும், இந்த காரியத்தில் விடுதலை வேணும், இந்த வியாதியிலேருந்து சுகம் வேணும். முதல்ல ஒரு குறிப்பு இருக்கணும், ஒரு கருத்தாக இருக்கணும், இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிற டார்கெட் இருக்கணும். 2வது ஊழியக்காரர்கிட்ட, ஐயா நான் இதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், என் கூட சேர்ந்து இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லணும். அப்போ அந்த ஊழியக்காரர் உங்களோட ஒருமனப்பட்ட இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்போது இயேசு சொன்ன வார்த்தையின்படி அது அப்படியே நடக்கும். அப்போ ஏன் நடக்கலைன்னா காரணம் நீங்கள் தான். ஏன்னா ஒரு மனம் இல்லை, உங்களுக்கே எதுக்கு ஜெபிக்கணும்னு நோக்கமே இல்லை. சிலர் நோக்கத்தோடு வந்து கருத்தாக ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அவங்களுக்கெல்லாம் நடக்குது. என்ன நடக்க மாட்டேங்குதுன்னா சம்திங் ராங் என்கிட்ட தான் என்பதை உணரணும். அப்போ நான் எங்கே தப்பு பண்ணுறேன்? ஆண்டவர் மேலே தப்பு இல்லை, அவர் அற்புதம் செய்கிற தேவன் பாகுபாடு பார்க்காமல் அற்புதம் செய்கிறார். நான் அற்புதம் பெற்றுக்கொள்ளனா எனக்குள்ளே ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அதைத்தான் உணர்ந்து உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளணும். அப்போது அந்த 2 பேர் ஒருமனப்படுவது எவ்வளோ முக்கியமான விஷயம் என்பதை அறிந்து கொள்ளணும். அதனால் ஊழியக்காரரோட ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபிக்கணும். 2 பேருடைய இருதயமும் ஒரே காரியத்தை கருத்தாக ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடந்துடும். பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். சரி, இந்த 2 பேர் ஒருமனப்படுவதுன்னா யாரோடு ஒருமனப்படுவது? அதில் சில ஒரு 4 காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கிற விஷயம். முதலாவது, தேவனோடு நம்ம ஒரு மனம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் ஒரு மனம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருக்கு நமக்கு ஒன்னஸ் இன் த ஹார்ட், நம்முடைய இருதயத்தில் ஒரு மனம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு உங்களுடைய மனம் பொருந்தணும், உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு இணையணும். அப்போ இயேசுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் இணையும் போது 2 பேருக்குள்ள ஒரு மனம் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நிறைய பேர் இதை யோசிப்பதே இல்லை. ஜெபம்னா சும்மா அப்படி ஜெபிக்கிறோன்னே. வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவரோடு ஒருமனப்படுவதை தடுக்கிற விஷயம் என்ன? இதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஏன் ஆண்டவரோடு ஒருமனப்பட முடியலை அப்படின்னா, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். ஏசாயா 59:2, 865வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி உங்கள் பாவங்கள் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குகிற ஒரு காரியம், ஒரு மனதை கெடுக்கிற காரியம் என்னவென்றால் பாவம்.
வசனம் சொல்லுதில்ல, உங்களுடைய பாவம் தான் தடையாக இருக்குது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார், பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் ஒரு மனம் ஆகலை. உங்கள் 2 பேருக்கு நடுவில் பாவம் குறுக்கிடுகிறது. அப்போ இதுதான் நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகும்போது கவனிக்கணும். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய இருதயத்தில் உணர்ந்து, நானும் தேவனை இணைந்திருக்கிறோம், தேவ பிரசன்னம் இப்போ நிரப்பி இருக்கிறது, இயேசுவும் நாம் இணைந்திருக்கிறோம், ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோன்னே நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும். பாவம் தடையாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, வழக்கத்தின்படி ஜெபம். இயேசுவோடு தொடர்பே இல்லாமல் ஜெபிக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சர்ச்சஸில் நிறைய ஜெபம், இயேசுவே அங்கே இருக்க மாட்டார், இயேசுவுக்கு ஒருத்த சிந்தனையும் இருக்காது, இயேசுவோட தொடர்பு இருக்காது, ஆனால் ஜெபம் பண்ணுவான். அது வழக்கத்தின்படியான ஜெபம். அதில் ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது, நன்மை நடக்காது. இவங்களாம் நினச்சிக்கிறது அவ்வளோதானே தவிர, அதனால தான் நம்ம வல்லமைகளை அற்புதங்களை பார்க்க முடிவது இல்லை. கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த நேரத்தில். ஒரு மனம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கணும். அப்போ அதற்கு பாருங்கள், 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் அந்த பக்தன் சொல்லுகிறார், தேவரீர் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் நீர் எனக்கு செவி கொடீர். அப்போ அவருக்கே நல்லா தெரியுது, ஆண்டவர் என் உள்ள சரியில்லை, என் இருதயத்தில் பாவம் இருந்தால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு ஜெபம் இருக்கும். நல்ல பக்தியெல்லாம் ஜெபிப்பாங்க, நல்ல அடுக்குமொழியெல்லாம் ஜெபிப்பாங்க, பதில் வராது. இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள, நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரலாம், பரலோகத்துக்கு அந்த ஜெபம் போகலை, கூரை கூட தாண்டலைன்னு சொல்லுவோம். நிறைய சர்ச்சஸில் நடக்கிற ஜெபம் கூரை கூட தாண்டுவதில்லை, அதனால தான் பதிலை காண முடிவதில்லை. ஏன்? அந்த ஜெபம் வசனம் சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ நம்முடைய இருதயமும் இயேசுவின் இருதயமும் இணையணும், 2 பேருக்குள்ள ஒரு மனம் உண்டாகணும். தடையாக இருக்கிறது பாவம், அக்கிரம சிந்தை. அதனால தான் நம்ம ஜெபிக்கும்போது பாருங்கள், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு இயேசு சொல்கிறார். இருதயத்தை முதல்ல ஆராயணும். தேவ சமூகத்தில் எப்போ ஜெபிக்க கண்ணை மூடினாலும் உங்களுடைய இருதயத்தை சோதிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருதயம் இணைஞ்சிருக்குதா, இயேசுவோட இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து ஜெபிக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களும் ஆண்டவருடைய இருதயமும் இணைந்திருக்கு, இயேசுவும் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க என்பது உங்களுக்கு நல்ல ஆவியிலே தெரியும். நிறைய பேருக்கு இந்த அனுபவமே இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களை ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்றீங்க. அது சும்மா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க திருப்திக்கு நான் ஜெபிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதனால் பலன் இல்லை. பாவம் தடையாக இருக்கிறது. இப்போ மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு எல்லாம் புறப்பட்ட இருதயத்திலிருந்து இதெல்லாம் புறப்பட்டு வருது. பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாவத்தினால் இருதயம் தீட்டுப்பட்டு போச்சுன்னா உங்களுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும் நினைக்கிறீங்க? யோசிங்க. பாவத்தினால் இருதயம் தீட்டுப்பட்டு விட்டார், உங்களுடைய ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் தருவார்? அவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாதே. அப்போ முதல்ல நீங்கள் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, இயேசுவோட என் இருதயம் இணைந்திருக்குதா, அவருடைய பிரசன்னை எனக்குள்ளே இருக்கிறதா சோதித்து பார்க்கணும். அப்போ இருதயத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அப்பப்போ கோவம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, இச்சையான காரியம் வந்துடுது, இதெல்லாம் போகிற வழியில் சில பாவங்கள் நம்மை தாக்குகிறது. அப்போ இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க அப்போ நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறதுன்னா, நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்தால் ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் இருதயத்தை கழுவி விடுவாராம். இதைத்தான் அறிந்து கொள்ளணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வேதவசனம் 8-9 வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே. என்ன பாவமே கிடையாதுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற இப்போ பாவமே கிடையாது, யாரும் அப்படி சொல்ல முடியாது. பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகமே பெற்றிருந்தாலும் அப்பப்போ சில பாவ கரைகள் வந்து விடுகிறது, பாவம் தாக்கி விட டக்குனே கோவம் வந்துடுது, ஒரு எரிச்சல் வந்துடுது, வீணான வார்த்தை பேசுகிறோம், சூழ்நிலை நமக்கு ஒரு இச்சையான காரியத்தை செய்கிறதெல்லாம் வந்து விடுகிறது.
அதில் நிலைச்சிருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க அதில் நிலைச்சிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க அதிலே நிலைத்திருப்பாங்க. இதான் வித்தியாசம். உடனே மனசாட்சி உறுத்தும். என்ன செய்கிறது? அடுத்த வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியுள்ளவராயிருக்கிறார். இது யாருக்கு எழுதப்பட்டது? விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கனால அப்பப்போ சில பாவக்கரைகள் வந்துடும். அந்த கரையோடு நீ போன ஆண்டவரோடு பேச முடியாத ஜெபத்துக்கு பதில் வராது. முதல்ல உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். அதனால தான் எப்போ ஜெபம் பண்ணினாலும் முதலாவது நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்த்து ஆண்டோடைய ரத்தம் நம்மை கழுவ இடம் கொடுக்கணும். அறிக்கை செய்ய வேண்டிய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு. இது பழைய பாவத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள பாவத்தை சொல்லக்கூடாது. அதன் பிறகு மன்னிக்கப்பட்ட பாவத்தை குறித்து பேசாதுங்க. இன்றைக்கு இப்போ இந்த நாளில் நான் இது மாதிரி கோவப்பட்டுட்டேன், இது மாதிரி தவறு பண்ணிட்டேன், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவிருங்க, எனக்கு உங்களுக்குள்ள தொடர்பு தடைப்படக்கூடாது, பாவம் நமக்கு நடுவில் வரக்கூடாது, நான் இப்போ உங்களோட இணைந்திருக்கணும்னு அறிக்கைட்டு ஜெபிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும். இப்போ நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் இணைஞ்சிரும். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு மனம் வந்துடும். அந்த 2 பேர் ஒரு மனப்பட்டு பிதாவை நோக்கி ஜெபிச்சிங்கன்னா அதை உடனே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிடுவார். உடனே அற்புதம் நடக்கும். இதை அறிந்து கொள்ள அப்போது நீங்களும் இயேசுவும் ஒரு மனப்பட்டவளாக இருக்கணும். ஆண்டவரோடு உங்களுடைய இருதய நல் மனம் பொருந்தி நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, 2வது காரியம் என்னென்னா, மனிதரோடு நாம் ஒரு மனமாக இருக்கணும். மனிதர்களோடு ஒரு மனமாக இருப்பது அது ரொம்ப முக்கியம். இதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் பாருங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய ஜெபத்துக்கு பதில் வரலை, அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த வசனங்களை எல்லாம் நிறைய பேர் மறந்துடுறது, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதில்லை. ஏதோ நானும் எல்லாரும் சொல்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன், ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறதை பார்க்குறோம். இப்போ மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனம் பாருங்கள். இயேசு என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 25, 26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். பார்த்தீங்களா? இப்போ இயேசு ஜெபத்தை குறித்து பேசும்போது முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசிக்கணும், விசுவாசம் உள்ளவளாய் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம், அதனால் எல்லாருக்குமே விசுவாசம், அதில் உறுதியாக இருக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறோம். அது ஒன்று. 2வது சொல்கிறாரு, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது உன் ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டு பதில் தரணுமானா ஜெபம் பண்ணும்போது உன் இருதயத்தை சோதித்து பார். என்ன சோதிக்கணும்? யார் மீதாவது எனக்கு வருத்தம் இருக்குதா? யார் மீதாவது ஒரு கசப்பு இருக்குதா? யாரை குறித்தாவது ஒரு வெறுப்பு என் உள்ளத்தில் இருக்குதா? ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இருக்கலாம். யார் மீதாவது ஒரு வருத்தம், அதனால் ஒரு கசப்பு, அதனால் ஒரு வெறுப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தால், ஒரு ஆளை பார்த்தோன்னே உள்ளத்தில் அப்படியே பற்றிக்கிட்டு எரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குது அவங்களுக்கு, உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் அழுது ஜெபித்தாலும் கேட்கப்படாது, உபவாசித்து ஜெபித்தாலும் பதில் வராது. இயேசுவே சொல்லுகிறார், இவனை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பல்ல கட்டிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு மாமியாரை பார்த்தா பிடிக்காது, சிலருக்கு மருமகளை பார்த்தா பிடிக்காது, சிலருக்கு நாத்தனாரை பார்த்தா பிடிக்காது, சிலருக்கு மேல் அதிகாரி, இந்த ஆள் என்னை வேலை வாங்கிட்டே கொடுமைப்படுத்துகிறான், லீடரை பார்த்தா பிடிக்காது. சிலருக்கு சர்ச்சுக்குள்ளே போனால் இவன் எதிர்கட்சி அப்படின்னு அவங்க மேலே கசப்பு, வெறுமூஞ்சி திருப்பிக்கிறது, ஒரு வெறுப்பு உள்ளத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், சக மனிதரோடு நீங்கள் ஒரு மனமாக இருக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, மாமியார், மருமகள், கணவன், மனைவி, நாத்தனார், நீங்கள் ஒரு மனமாக இருக்கீங்களா? ஒன்னஸ் இருக்குதா வீட்டுக்குள்ளே?
இல்லை அவளை எனக்கு பிடிக்காது, பேச மாட்டேன், திருப்பி கொள்ளுவேன். உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் என்ன அழுது முட்டி மோதி ஜெபிச்சாலும் ஜெபத்துக்கு பதில் வராது. ஒருமனப்படணும். இதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதில் கவனம் செலுத்தாமல் தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளாமல் வியாதியில் மறிக்கிறாங்க, பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க, விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. இதை கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும். அப்போ மனிதரோடு ஒப்புரவாகி ஒரு மனமாக இருக்கணும். குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, தெருவில் உள்ளவங்க, சபையில் போன எல்லாரோட நல்ல. சிலருக்கு பாஸ்டர் மேலே கசப்பு, ஆனால் போய் தெரு வந்து எடுத்துக்கொள்வான், கண்ணை மூடிக்கிட்டு அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறது? அந்த ஆள் எனக்கு விரோதமாக பேசிட்டான், மாமியார் என்னை குற்றப்படுத்தி அப்படியே ஒரு ஈட்டியை வச்சு குத்துற மாதிரியே பேசுகிறாங்க. என்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, மகன்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, மகன் வந்துட்டான் நடிக்கிறாங்க, நான் தனிமையாக இருந்த ஒன்று பேசுகிறாங்க. எப்படி ஆனால் அவங்கள நேசிக்கிறது? அப்படி தான் சிலர் என் மருமகள், என் பையன் வந்துட்டு அவர் நடிக்கிறான், அவன் போயிட்டா என்னை கொடுமைப்படுத்துகிறான். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது இல்லை? எப்படி ஒரு மனம் வரும்? இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. அவன் எனக்கு விரோதமாக பண்ணிட்டான்ல, பேசிட்டான்ல, திட்டான்ல, அவனோட எப்படி ஒரு மனமாக இருக்க முடியும்? அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா? மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிக்கிற இருதயம் இருந்தாதான் நீங்கள் எல்லாரோடும் ஒரு மனமாக இருக்க முடியும். மன்னிக்கிற இருதயம் இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் கசப்பை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது, நீங்கள் பக்தியாக இருப்பீங்க, விசுவாசமாக இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. அப்போ இந்த ஒரு மனம் சக மனிதர்களோடு ரொம்ப முக்கியம். முதல்ல வீட்டில் உள்ளவங்களோட ஒரு மனமாவதற்கு மன்னித்து ஒப்புரவாகணும். ஒன்று மன்னிக்கணும், மனப்பூர்வமாக மன்னிக்கணும். அவங்க தப்பு செய்தது உண்மைதான், உங்களை காயப்படுத்தினது உண்மைதான், உங்களை அவமானப்படுத்தினது உண்மைதான், உங்களை கேவலப்படுத்தினது உண்மைதான். ஆனால் நீங்கள் மன்னிக்கணும். இயேசுவை போல இருதயம் நமக்கு வேணும். இயேசுடைய வஸ்திரத்தை உரியிறாங்க, முகத்தில் துப்புறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, தலையில் முள்முடி வைக்கிறாங்க, ஒரு குற்றமும் செய்யாதவனை தெரிந்து கேவலப்படுத்துகிறாங்க, அவருடைய வஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறாங்க. எல்லாம் செய்கிறவங்க அவங்க மனம் திரும்பவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவிட்ட வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவங்க மேலே இயேசுக்கு கசப்பு வரல. நான் இப்போ குற்றமற்றவனை தெரிஞ்சு இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பு வரல. பிலாத்துக்கு தான் குற்றமற்றவன் அவன் சொல்லியும் எனக்கு தண்டனை கொடுக்குறானே அப்படின்போது இயேசுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கு? வருத்தப்படலை, அவங்களை குறித்து மன்னித்து விட்டார். அந்த இருதயம் நமக்கு வந்தாதான் உங்களுடைய ஜெபத்தில் அற்புதங்களை பார்க்க முடியும். உள்ளத்தில் கசப்பை வைத்து கொண்டு நீங்கள் எவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் அற்புதத்தை பார்க்க முடியாது. அதனால் ஒரு மனம் ரொம்ப அவசியம். உங்கள் குடும்பத்தாரோடு ஒரு மனமாக இருக்கிறீங்களா? யார் கூட ஒரு மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது? முதல்ல மன்னித்து அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. சிலருக்கு கணவன் மேலேயே வருத்தம், மனைவி மேலேயே வருத்தம், ஆனால் ஒன்றா சர்ச்சுக்கு போவாங்க, வெளியில் ரொம்ப பக்தியாக எல்லாமே இருப்பாங்க. அது ஒரு நடிப்பு மாதிரி தானே. ஆண்டவர் இருதயத்தை என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒழுங்காக ஒப்புரவாகி சரியாகுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்ம ஒப்புரவாகணும். அது ஒரு கருத்து சொல்கிற மத்தேயு, நீங்கள் பாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாரு. இது ரொம்ப சீரியஸான ஒரு காரியம். நிறைய பேர் இதில் கவனம் செலுத்துவதே இல்லை. அப்போ ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணும். ஆண்டு பிதாவே, மற்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதே போல எங்கள் குற்றங்களை மன்னியும். மன்னிச்சிங்களா? மாமியாரை மன்னிச்சிங்களா? மருமகளை மன்னிச்சிங்களா? உங்களை திட்டினவங்களை கேவலப்படுத்தின மன்னிச்சிங்களா? உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிச்சிங்களா? மன்னிக்காமல் என்ன ஜெபம்? பொய் ஜெபம். அதுவே ஒரு பாவம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் நான் மன்னித்ததை போல நீர் என்னை மன்னியுன்னு ஜெபம் பண்ணுறோம். உண்மைதானா அது? நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா? மன்னிக்காமலேயே அந்த ஜெபத்தை சொல்லுவது அதுவே ஒரு பொய்யான ஜெபம், அதுவே ஒரு பாவம். நிறைய கிறிஸ்தவங்க இதை ஒவ்வொரு வாரமும் சொல்கிறாங்க.
அப்படி கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி அப்படியே பரமண்டல் ஜெபம் ஆரம்பித்தா அதுக்கு அர்த்தமே விளங்காமல் சும்மா செஞ்சு இருதயம் அந்த ஜெபத்தில் இணையாது. பார்த்துருக்கீங்களா? இருதயத்தில் அந்த ஜெபம் இல்லை, வெறும் உதட்டில் வருது, இருதயம் தூரமாக இருக்கிறாரு. இருதயத்தில் ஜெபம் வந்தால், ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதை போல நீர் என் குற்றத்தை மன்னின்னு சொல்லும்போது உணர்வு வரும். நான் மன்னிக்கலையே, நான் எப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வு வரும். யோசித்து பாருங்கள், நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா? உங்கள் மாமியாரை, மருமகளை மன்னிச்சிட்டிங்களா? கணவரை மன்னிச்சிட்டிங்களா? உங்களுடைய மனைவியை மன்னிச்சிட்டேன், பண்ண தப்பு தான், மன்னிச்சிங்களா என்பதுதான் இயேசுடைய கேள்வி. மன்னியுங்கள் என்பதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். நியாயம் பேசாதங்க, நான் கரெக்டு, நான் இப்படி தான், ஓகே, அவங்க தான் தப்பு, ஏன் மன்னிக்கக்கூடாதுன்னு தான் இயேசுடைய கேள்வி. நீங்கள் நியாயம் பேசுவது உலக மக்கள், ஆனால் அதை பேசாதபடி தாழ்த்தி மன்னிப்பு கேட்பது கிறிஸ்துவின் சுபாவம். நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீங்க? உலக மனுஷரை போல் நியாயம் பேச விரும்புகிறீங்களா? இயேசுவை போல உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக விரும்புகிறீங்களா? நீங்களே தான் யோசிக்கணும். அப்போ இது இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் ஆமாம், ஆண்டவர் என்னை யார் மேலும் கசப்பு உள்ளத்தில் வைக்காத, ஸ்டோர் பண்ணாத, அதை உடனே அறிக்கையிட்டு ஜெபிச்சு மன்னித்து ஜெபித்தார். அதனால தான் எனக்கு ரொம்ப இத்தனை பேர் பிரசங்கம் பண்ணாலும் எழுதினாலும், ஒரு காலத்தில் எழுதினாங்க, அப்புறம் பேசினாங்க, பிரசங்கெல்லாம் மேடையில் பண்ணாங்க, பேர் ஒன்று தான் சொல்லலை, எல்லோரும் சொன்ன அவங்கள பற்றி தான் சொல்லி தெரியும் எனக்கும். ஆனால் இந்த சோசியல் மீடியாலாம் பேசினாங்க. அதனால் அதை கேட்கும்போது மனசில் ஒரு வரும். அந்த பாதிப்பு வந்த உடனே நான் ஆண்டவரிடத்தில் போய் அதை பற்றி பேசுவேன். ஆண்டவரே இப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க, நான் உங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன், அந்த இருதயத்தை எனக்கு தாரும், மன்னிக்கிற இருதயத்தை தாரும், அவளை மன்னித்து அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்களை குறித்து கசப்போ வெறுப்போ என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது, எடுத்து போட்டுருங்க. அப்படி ஜெபிச்சுதா ஆவியானவர் உதவி செய்வார். நீ ஆண்டவர்கிட்ட காரியத்தை கொண்டு போகணும். நிறைய பேர் கொண்டு போவதில்லை. ஆண்டவரே என் மாமியார் நிமித்தம் எனக்கு துக்கமாக இருக்குது, காயப்படுத்தப்படுகிறேன், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறது இல்லை. என் மருமகள் என்னை காயப்படுத்துகிறா, துக்கப்படுத்துகிற, ஆண்டவரே நீ ஜெபிக்கிறது இல்லை. அப்போ எப்படி உங்கள்கிட்ட ஜெபம் கேட்கப்படும்? நீங்கள் வழக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு என்னவோ நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்டு பதில் தர மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மை அது கிடையாது. ஏன்னா உங்களுடைய இறுதி ஆண்டவரோடு ஒன்றவில்லை, அவருடைய வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இருக்கவில்லை. சீரியஸாக இதை யோசிங்க. இன்றைக்கி நிறைய பேர் சுகம் பெறாமல் இருக்க காரணம் அதுதான். நீங்கள் அதாவது சொஸ்தமடையும்படி, சுகமடையும்படி ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். யாக்கோபில் தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ யாக்கோபு நிருபத்தில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஏன் சுகம் பெறாமல் இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, சுகமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. அப்போ உங்களுக்கு வியாதி பதில் ஜெபித்தா சுகம் கிடைக்க மாட்டேங்குது, மாற்றம் வர மாட்டேங்குதுன்னா யோசிக்கணும். யாரோலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, யார் மேலே கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகுங்க. உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம், என்னை மன்னித்து கொள்ளுங்க, என் உள்ளத்தில் நீங்கள் பேசினது காயமாக இருக்குது, நான் உங்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், நான் உங்களை துக்கப்படுத்திட்டு நான் மன்னிச்சு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கேளுங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்க வைங்க, எப்பேற்பட்ட வியாதி சுகமாயிரும். கேன்சர் வியாதி கூட மறைஞ்சிரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதைத்தான வசனம் சொல்லுது, நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். வசனம் இருக்குல்ல. நீங்கள் போங்க, யாருக்கு உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, யார் மேலே வருத்தம், அவங்கள்ட்ட போய் உங்கள் மேலே எனக்கு ஒரு கசப்பு வந்துட்டு, நீங்கள் இப்படி பேசுனது எனக்கு வருத்தமாயிட்டு, என்னுடைய தப்பு தான், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் இந்த காரியத்தெல்லாம் மன்னித்து மறந்துட்டேன், என்னை மன்னித்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு கேளுங்க. அவங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். இது வசனம். இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீங்கள் எவ்வளவு தான் ஜெபிச்சாலும் அற்புதத்தை பார்க்க முடியும் போல் அவங்கள நேசி. அவங்கள குறித்த வருத்தத்தை உள்ளத்தில் வைக்காத. மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க. என்ன சொல்லலையா? இயேசு சொன்னார், என்ன பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க, அவர் மதி மயங்கி இருக்கிறான்னு சொந்தக்காரங்க சொன்னாங்க, என்னை கேவலமாக என்னை பிசாசுகளின் தலைவன்னு சொன்னாங்க. நான் என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். யார் மேலே நான் கசப்பை வெறுப்பை வளர்த்து கொள்ளலை, வைத்து கொள்ளலை.
பிதா எனக்கு சொன்னபடி எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து நான் உங்களை நேசித்தேன். இதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார்ல, இப்போ ஜெபம் பண்ணலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். இருதயத்தில் கை வைங்க. அப்படியே பாருங்கள், ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ஐக்கியம் சரியாக இருக்குதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியுதா? இயேசு எனக்குள் இருக்கிறார், இந்த சந்தோஷம் பொங்குகிறது, அவர் என்னோடு இருக்கிறார், இந்த அனுபவம் இருக்குதா? இல்லை தடுமாறுறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இல்லைன்ற காரியம் தெரியுதா? ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, ஒப்புரவாகுங்க. ஆண்டவரோடு ஐக்கியப்பட தடையாக இருக்கிற பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிங்க. மனுஷரோட ஐக்கியம், உங்கள் கணவரோட ஐக்கியமாக இருக்கீங்களா? மனைவியோட அன்பு ஐக்கியமாக இருக்கீங்களா? உங்கள் பெற்றோரோட, பிள்ளைகளோட, மாமியாரோட, மருமகளோட, அவங்களுடைய வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியோட அன்பாக இருக்கீங்களா? ஐக்கியமாக இருக்கீங்களா? ஒருமனமாக இருக்கீங்களா? பாதிக்கப்படுதா? ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. மற்றவங்களை குறை சொல்லி கொண்டு இருக்காம, ஆண்டவரை என்ன சரிப்படுத்துங்க, என்ன மாற்றுங்க, நான் எல்லாரோட அன்பு ஐக்கியமாக இருக்க, எனக்கு கிருபை தாங்க, அந்த தாழ்மை தாங்கன்னு கேளுங்க. நான் யாரிடத்தில் அது மன்னிப்பு கேட்கணுமா? நான் கேட்குறேன். யார்கிட்டையாவது ஒப்புரவாகணுமா? ஒப்புரவாகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஐக்கியத்தில் ஒரு மனதை காத்துக்கொள்ளணும். கசப்புகள், வெறுப்புகள் என் உள்ளத்தில் வராதபடி காத்துக்கொள்ளும். மாறுபாடான சிந்தை, பெருமை வராதபடி காத்துக்கொள்ளும். நான் நல்ல அன்போடு ஐக்கியத்தோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஒப்பு கொடுங்க. இப்பொழுது தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா. ஒரு மனமாக ஜெபிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வசனத்தினால் தொடப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரை தங்களை தாழ்த்தி ஒப்புரவாக கிருபை தாரும். போய் மன்னிப்பு கேட்டு சரிபடுத்த கிருபை தாரும். மற்றவர்களை மன்னித்து விடுகிற இருதயத்தை தாரும். வீட்டுக்குள்ள அன்பு, ஐக்கியம், ஒரு மனம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.